ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்வோம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்கங்க, 6 ஸ்பூன்னா கூட எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு 4 ஸ்பூனு, புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு காமிச்சிருக்கேன். ஓடு நார் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூனு, 5 சிவப்பு மிளகா எடுத்துங்க, வர மிளகா, 1 ஸ்பூன் மிளகுப்பா. உப்பு கல் உப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. என்னென்ன ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகாய், மிளகு, உப்பு, புளி இந்த அளவுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கணும்ப்பா. நல்லா கொஞ்சம் சவக்க வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்து வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு வறுக்கணும்ப்பா. வெள்ளை உளுத்தம் போட்டு நல்லா வறுத்துட்டு சவக்க வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை வறுக்கணும். வேர்க்கடலை வறுத்தது தான், ஆனால் நம்ம ஒரு வாட்டி வறுத்துட்டோம்னா ஆள் படம் வச்சுக்கிறது இல்லையா, அதனால் அது மாதிரி வறுத்து எடுத்துக்காங்க. வேர்க்கடலையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மிளகு வச்சுருக்கோம்ல, மிளகு எடுத்து வறுத்துக்கணும்ப்பா. மிளகு வறுப்பட்டுகிட்டே இருக்கக்குள்ளே ஜீரகத்தை போட்டுக்கணும்ப்பா. படப்படன்னு வெடிக்கும். ஜீரகம் போடுறோம்ல, ஹீட்டாக இருக்குல்ல, அதனால் படப்படன்னு வெடிக்கும். கரெக்டாக எடுத்துருங்க, கருக விட்டுறாமல் எடுத்து வச்சுட்டு மிளகு வறுத்த கையோடு அதிலே ஜீரகத்தையும் போட்டு வறுத்துற வேண்டியதான். ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வர மிளகா வச்சுருக்கோம்ல, அந்த மிளகாயை போட்டு வறுக்கணும்ப்பா. மிளகா கொஞ்சம் வறுப்பட்டு வந்தோன்னா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் புளியை வறுக்கணும்ப்பா. புளியை வறுத்துக்கணும். புளியை கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டு வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை வறுக்கணும்ப்பா. கருவேப்பிலையை நல்லா கொஞ்சம் தீச்சிடாமல் நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டு பார்த்து கவனமாக வறுத்து எடுங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதை நம்ம வறுத்து எடுத்துகிட்டோன்னு வாசம் கம்மன்னு வரும். வரணுன்னே நம்ம பாட்டுக்கு இறக்கி விடுவோம். கருவேப்பிலெல்லாம் கம்மன்னு வாசம் வந்தோன்னே கொஞ்சம் அழுத்தி பாருங்கள். இதே மாதிரி நாங்கள் அழுத்தி பார்க்குறேன், வாசம் வருதுன்னு அழுத்தி பார்த்தா இந்த அளவுக்கு நுணுங்கவே இல்லை. இன்னும் நுணுங்கணும். இப்படி இன்னும் அமுக்குனா நுணுங்கணும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும்ப்பா. வறுத்து எடுத்துக்கிட்டு இதை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வறுத்துக்கோங்க. அந்த ஹீட்லேயே வறுபட்டுரும்ப்பா. அது வறுபட்டதுக்கப்புறம் மற்ற வறுத்து வச்சு ஜாமான்லாம் வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டு வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் பாத்திரத்தோட ஹீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உப்பு போகிறதுக்கு முடியாது, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கும். அரைச்சி இதேமாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஒரு தாளிப்பு போட்டுக்கிட்டால் இந்த சாதத்தில் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய் ஒரு 3 கிள்ளி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு, வேர்க்கடலை கொஞ்சம் கூடுதலாக ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன்ப்பா. ஃபஸ்ட்டு எண்ணெய் இது ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் எண்ணெய் ஊற்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கடலைப்பருப்பை போட்டுருக்கேங்க. கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுப்பட்டே இருக்கக்குள்ள வெள்ளை உளுத்தம் பருப்பை போட்டுக்கோங்க. வெள்ளை உளுத்தம் போட்டு கொஞ்சம் வறுப்பட்டுகிட்டே இருக்கக்குள்ள வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் வறுப்பட்டு வரப்போ மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அது வறுப்பட்டு வந்தோடனே கடுகு உளுத்தம் வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. அது படபடன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா. வெடிக்கிறப்ப அந்த பெருங்காயத்தூள் வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி, அதை அந்த பாத்திரம் ஹீட்டாக இருக்குல்ல, அதிலே போட்டு கொஞ்சம் பரட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் எதுலையாவது சேகரித்து வச்சிங்கன்னா எடுத்து பத்திரமா ஈரம் இல்லாமல் டப்பாவில் எடுத்து சேகரித்து வச்சுங்க. 4 படம் 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே வரும்ப்பா. கரெக்டாக வச்சுக்கோங்க. தண்ணி படாமல் வச்சுன்னா 6 மாதத்துக்கு மேலே வரும். இந்த பொடி ஆர்டர் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் ஏற்கனவே மளிகை வாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஆர்டரு கேட்டாங்கப்பா, 2 டப்பா செஞ்சு கொடு அப்படின்னா செஞ்சு கொடுக்குறது. அது மாதிரி பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் செஞ்சு தர்றது. இப்போ எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு தான் எங்கள் பாப்பா கேட்டாங்க, அதுக்காக செஞ்சு கொடுத்தேன். இதுவும் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் 1 லிட்டரும் கேட்டிருந்தாங்க. 2டையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன்ப்பா. அதுதான் அவங்க வீடியோவில் சரி வீடியோ ஒன்று எடுத்து போட்டுருவோம், கருவேப்பிலை பொடி போடல போட்டுருவோம்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பொடி வேணும்னா சொல்லுங்கள். கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, புளிசாத பொடி, அப்புறம் கேழ்வரகு முளைக்கட்டியது அதுவும் போடுறோம்ப்பா. பாருங்கள், பார்த்துட்டு வேணால் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்ப்பா.